நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபி சிட்டாடிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள், பாராட்டுக்கள். நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டி பேதா சேனலில் பக்தி இலக்கிய பிரிவிலே நாம் வழங்கி வருகின்ற அபிராமி அந்தாதி பாடல்களில் இதுவரை நான் ஏற்கனவே சொன்னது போல கால் பகுதி பதிவுகளை, அதாவது 25 பாடல்களுக்கும் மேற்பட்ட பதிவுகளை நாம் இதுவரை பார்த்துவிட்டோம். இது 26வது பாடல். சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும் இந்த பாடலை பாடி படிந்தால் என்று பெரியவர்களால் சொல்லப்படுகிறது. வாருங்கள், பாடலை பார்த்து விடலாம். கலந்த பாடல் பணிந்து ஏத்துவேனே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் ஏத்துவேனே என்று தொடங்குகிறது. ஏத்தும் அடியவர் ஈரேழுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமிழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினை என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசமடைகிறார். இந்த பாடலில் 3 உலகங்களுக்கும் படைத்தும் காத்தும் அளித்தும் வருகிற மும்மூர்த்திகளுக்கும் அவள் தாயானவள் என்று கடந்த பாடலில் நாம் பார்த்தோம். இப்போது இந்த பாடலில் அந்த 3 மும்மூர்த்திகளும் அன்னையினுடைய அடியவர்கள் என்பது போல அபிராமிப்பட்டர் பாடுகிறார். இப்போது இந்த பாடலை நாம் வழக்கம் போல நாம் எல்லோரும் எளிதில் படித்து புரிந்து கொள்வதற்காக தனித்தனி சொற்களாக பிரித்து எழுதிய அந்த எளிய வடிவத்தை பாடி பயன்பெறலாம். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கவள் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினை என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே என்று அபிராமிப்பட்டர் பாடிப்படுகிறார். அதாவது இந்த ஒவ்வொரு சொல்லுக்கான அரும்பத உரைகளை நாம் பார்த்தோமானால், ஏத்தும் அடியவர்கள் உன்னை துதிக்கின்ற திருவடியார்களில் முதல் நிலை பெறுகின்றவர்கள் யாரென்று பார்த்தால், ஈரேழு உலகினையும் 14 உலகங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் பாதுகாத்தும் அழித்தும் வருகின்ற திரிபவராம் உன் அருளால் தம்முடைய தொழிலை நடத்தி வருகின்ற மும்மூர்த்திகளாம். அவளே ஆதிசக்தியாக இருந்து இந்த 3 மும்மூர்த்திகளையும் இயக்குவதால் உன் அருளால் தம் தொழிலை நடத்துகிறார்கள் என்று பொருள் கொள்ளப்பட்டது. கமிழ் பூங்கடம்பு கடம்ப வனத்தில் வசிப்பவள் அன்னை. ஆகவே கடம்ப மலரை சூடுவது அவளுக்கு மிக அழகாக, மிகவும் பிடித்தமான ஒன்று. நறுமணம் வீசுகின்ற கடம்ப மலரை சாத்துங்குழலணங்கே தலையிலே சூடிக்கொள்கிற அல்லது அணிகின்ற கூந்தலை உடைய தெய்வப் பெண்ணே, மனம் நாரும் நின் தாளினை நறுமணம் வீசும் நின் 2 திருவடிகளில் என் நாத்தங்கு பொன்மொழி அடியேனுடைய நாட்டில் தங்கிய பொலிவற்ற மனமுமற்ற மொழிகளும் ஏறியவாறு துதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பெற்று ஏற்றம் பெற்றவாறு நகையுடைத்தே நகைத்தக்க செயலாக அல்லவா இருக்கிறது. அதாவது உன்னுடைய முதன்மை அடியார்களாகிய மும்மூர்த்திகளினுடைய ஏற்றுக்கொண்டதை இந்த அபிராமி அந்தாதி பாடல் காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அன்னையின் அருளாசியோடு பார்த்து மகிழுங்கள். இதன் பொழிப்புரையாக நாம் பார்ப்பது, நறுமணம் வீசுகின்ற கடம்ப மலரை அணிகின்ற கூந்தலையுடைய தெய்வப்பெண்ணே அன்னை அபிராமி, உன்னை துதிக்கும் திருவடியார்களோ 14 உலகங்களையும் படைத்தும் பாதுகாத்தும் அழித்தும் தம் தொழிலை உன் அருளால் நடத்தி வருகின்ற
மும்மூர்த்திகளாகும். அவ்வாறிருக்க நறுமணம் வீசும் நின் இரு திருவடிகளில் அடியேனுடைய நாக்கில் தங்கிய பொலிவற்ற மனமற்ற மொழிகளும் துதிகளாக ஏற்றுக்கொள்ளப் பெற்று ஏற்றம் பெற்றது நகைக்கத்தக்க செயலாக அல்லவா இருக்கிறது என்று அபிராமிப்பட்டர் பணிவுடன் பாடுகிறார். வகீச கலாநிதி கி.வா. ஜெகநாதன் அவர்கள் இந்த பாடலுக்கு குறிப்பாக உரை எழுதும்போது, மும்மூர்த்திகளும் போற்றி புகழும் பெருமாட்டி என் புன்மொழியையும் ஏற்றுக்கொண்டால் மனம் நாரும் குழலும் அடியும் உடையவள் என் மனமற்ற பொன்மொழியை ஏற்றுக்கொண்டாள். அவள் பெருங்கருணை இருந்தவாறு என்னை என் புன்மொழிகளுக்கு கிடைத்த பேற்றை எண்ணுகையில் எனக்கே சிரிப்பு வருகிறது என்று பாடுகிறார் அபிராமிப்பட்டர் என்று கி.வா.ஜா குறிப்பிடுகிறார். அதாவது தம் மொழிகளை எண்ணும்போது நகை உடைத்து என்று அபிராமிப்பட்டர் அடக்கமாக கூறினாலும் கூட அம்பிகை பெருங்கருணையினால் சௌலப்பத்தோடு வந்து ஏற்றுக்கொண்டாள் என்ற வியப்பை உள்ளறையாக கொண்டது இந்த பாட்டு. ஆகவே இந்த பதிவை நிறைவு செய்வதற்காக வழக்கம் போல் நாம் மீண்டும் இந்த பாடலை பாடி பணியலாம். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின்றாளினை என்னா தங்கு உன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. வழக்கம்போல் இந்த பதிவை தயாரிப்பதற்கு உதவிய அபிராமி அந்தாதி புத்தகங்களுக்கும் உரை எழுதிய உரையாசிரியர் கி.வா.ஜா அவர்களுக்கும் திருப்பராண்டாள் மடத்திற்கும் நம்முடைய நன்றிகள் உரித்தாகுக. அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது 27வது பாடல் என்ன அதிசயம் என்று தலைப்பிடப்பட்டது. மனநோய் அகலுவதற்காக இந்த பாடலை நாம் பாடி பயன்பெறலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. வாருங்கள், நாமும் அது அடுத்த பதிவிற்கு காத்திருக்கலாம்.